பரத நாட்டு மன்னன் மகாவர்மன் மிக நல்லவன், மிகப்பெரிய சிவபக்தன், ஆயக்கலைகள் 64லும் சிறந்தவன். தன் நாட்டு மக்களுக்கு ஒரு குறையும் ஏற்படா வண்ணம் மிக சிறப்பாக ஆட்சி நடத்தி வந்தான். ஆனால் மிலேச்ச நாட்டு மன்னன் இஞ்சிதன் நாட்டு மக்களுடைய நலனை விட பல நாடுகளை பிடித்து எப்போதும் பேரரசனாகவே இருக்க வேண்டும் என்று பேராசை உடையவன். அவனுடைய ஆட்சியில் தெய்வ வழிபாடுகளை முழுமையாக தடை செய்தான். பரத நாட்டுக்கும் மிலேச்ச நாட்டுக்கும் எப்போதுமே உறவு நிலை சீராக இருந்தது கிடையாது. மகாவர்மன் எத்தனையோ முறை நட்பு பாராட்டி பேச்சுவார்த்தை நடத்தினான். ஆனாலும் இஞ்சிதன் பேரளவில் மட்டுமே நட்பு பாராட்டி கொண்டிருந்தான். அவனுக்குள் வஞ்சகத்தி பற்றி எரிந்து கொண்டிருந்தது. இத்தகைய சூழலில் பரத நாட்டின் மீது போர் தொடுத்து மகாவர்மனை கொன்று பரத நாட்டை கைப்பற்ற வேண்டுமென்று சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான் இஞ்சிதன். இந்நிலையில் பரத நாட்டில் 12 வருடங்களுக்கு ஒருமுறை மிகப்பெரிய திருவிழா ஒன்று நடைபெறும். அந்த திருவிழா 10 நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படும். அதில் மன்னன் உட்பட எல்லா அரசு அதிகாரிகளும் கலந்து கொள்வார்கள். திருவிழா முடியும் வரை எந்த அரசு சார்ந்த விஷயங்களும் நடக்காது. 12 வருடங்கள் கழித்து அந்த திருவிழாவும் வந்தது. மகாவர்மன் உட்பட அனைவருமே திருவிழாவில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கும் இந்த சமயத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைத்தான் இஞ்சிதன். நயவஞ்சகமாக எந்த ஒரு போர் அறிவிப்பும் செய்யாமல் பரத நாட்டின் மீது போர் தொடுத்தான் இஞ்சிதன். இதை தனது ஒற்றர் படை மூலம் அறிந்தான் மகாவர்மன். மனதுக்குள் சிரித்து கொண்டு திருவிழா விஷயத்தை கவனிக்க ஆரம்பித்தான் மகாவர்மன். இஞ்சிதன் பரத நாட்டின் மீது போர் தொடுத்து வந்து கொண்டிருந்தான். பரத நாட்டு எல்லைக்கு அருகில் இன்னும் ஒரு மலை பள்ளத்தாக்கு பகுதியை கடந்தால் பரத நாட்டிற்குள் நுழைந்து விடலாம். இரவு நேரம் கடுமையான மழை பெய்ய ஆரம்பித்தது. அதனால் மறைவாக ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் கூடாரம் அமைத்து தனது படை பரிவாரங்களுடன் தங்கினான். இரவு நேரத்தில் பரத நாட்டுக்குள் நுழைந்து திடீர் தாக்குதல் நடத்தலாம் என முடிவு செய்திருந்தனர். பாசறையில் மறுநாள் பரத நாட்டுக்குள் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்று தன் தளபதிகளுடன் ஆலோசனை செய்து கொண்டிருந்தான் இஞ்சிதன். அடுத்த நாள் காலை மிலேச்ச நாட்டு வீரர்கள் போருக்கு தயாராகி கொண்டிருந்தனர். அப்போது வீரன் ஒருவன் ஓடோடி வந்தான். வந்தவன் இஞ்சிதனிடம், ஆற்றங்கரையில் கை கால் தலை என வெட்டப்பட்டு ஒரு முனிவரின் உடல் பல பாகங்களாக சிதறி கிடக்கிறது மன்னா என சொன்னான். இதை கேட்ட இஞ்சிதன் ஆர்வம் மேலிட அந்த சிப்பாய் சொன்ன ஆற்றங்கரைக்கு சென்று பார்த்தான். அங்கு அவனுடைய வீரன் சொன்னது போல வெட்டப்பட்ட நிலையில் எந்த உடலும் இல்லை. அங்கு நதிக்கரையில் ஒரு ஆலமரத்தடியில் முனிவர் ஒருவர் அமைதியாக தவம் செய்து கொண்டிருந்தார். இஞ்சிதன் வருவதை அறிந்த முனிவர் கண்களை திறந்து பார்த்தார். வா இஞ்சிதா, போர் ஏற்பாடுகளெல்லாம் சரியாக நடக்கிறதா என கேட்டார். அதை கேட்ட இஞ்சிதன் திடுக்கிட்டான். இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், முனிவரே, நீங்கள் யார்? நான் போர் தொடுத்துதான் போகிறேன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என கேட்டான். அதற்கு முனிவர், அப்பனே, நான் யார் என்று அறிவதை விட உன்னுடைய நலம்தான் இப்போது முக்கியம். ஆகையால் இந்த போரை கைவிட்டு உன் நாட்டிற்கு திரும்பிச் செல், அதுவே இப்போது அவசியமானது என கூறினார். அதை கேட்ட இஞ்சிதன், என்ன முனிவரே, மிரட்டுகிறீரா? போர் தொடுத்து போனால் மகாவர்மன் என் தலையை வெட்டி வீசி விடுவானோ? முன் வைத்த காலை பின் வைப்பது என்பது என்னுடைய அகராதியிலேயே கிடையாது என கொக்கரித்தான். அதை கேட்ட முனிவர், உன் நன்மைக்காகவே சொன்னேன், பிறகு உன்னுடைய விருப்பம் என கூறிவிட்டு தவத்தில் மூழ்கினார். இதை கேட்ட இஞ்சிதன் முனிவருடைய வார்த்தைகளை அலட்சியம் செய்து ஆணவத்தோடு அங்கிருந்து கிளம்பினான். அன்று இரவானது. மழை விட்டபாடில்லை. இருந்தாலும் தான் திட்டமிட்டபடி படைகளோடு பரத நாட்டை நோக்கி புறப்பட்டான் இஞ்சிதன். இரவு நேரம் கடுமையான மழை. கரடு முரடான மலை பள்ளத்தாக்கு பகுதியில் சிறிது கூட வெளிச்சமில்லாமல் சென்று கொண்டிருந்தனர். அப்போது வானமே இடிந்து விழுவது போன்ற புதிய சத்தம் கேட்டது. இஞ்சிதன் உட்பட எல்லா வீரர்களுமே அந்த சத்தத்தை கேட்டு திடுக்கிட்டனர். என்ன நடக்கிறது என்று அறிந்து கொள்வதற்குள் மழை சரிந்து காட்டாற்று பெருவெள்ளம் போல் வந்த மண் மற்றும் கல்பாறைகள் இஞ்சிதன் மற்றும் இஞ்சினுடைய படைகள் மேல் விழுந்து அவர்களை மண்ணுக்குள் புதைத்தது. கண் இமைக்கும் நேரத்தில் இவையெல்லாம் நடந்து முடிந்திருந்தது. இஞ்சிதனும் அந்த நிலச்சரிவில் சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்தான். இதையெல்லாம் அறிந்த மகாவர்மன் தன் வீரர்களோடு வந்து மண்ணுக்குள் புதைந்திருந்த இஞ்சிதனையும் அவனுடைய படைகளையும் காப்பாற்றினான். இஞ்சிதன் மகாவர்மன் முன் தலைகுனிந்து நின்றான். அவனுடைய படை கிட்டத்தட்ட முழுமையாக அழிந்திருந்தது. மகாவர்மன் நினைத்தால் இஞ்சிதனை சிறையில் அடைத்து அவனுடைய நாட்டை கைப்பற்றலாம். ஆனால் மகாவர்மன்
இஞ்சிதனுக்கும் அவனுடைய படைகளுக்கும் தேவையான உதவிகளை செய்து அவர்களை மன்னித்து மரியாதையோடு திருப்பி அனுப்பினான். இதனால் தன்னுடைய கேவலமான எண்ணத்தை நினைத்து வெக்கி தலை குனிந்தான் இஞ்சிதன். கதையின் கருத்து: எண்ணம் போல் வாழ்க்கை. பிறருக்கு தீங்கு நினைத்தால் அந்த தீமை நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தான் பாதிக்கும். நல்ல எண்ணங்களும் இறை நம்பிக்கையும் என்றைக்கும் நம்மை காப்பாற்றும். நன்றி, வணக்கம்.